2-3 நாட்களாக நம்ம நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழை வீழ்ச்சி காணப்படுது. அதுக்கு காரணம் நம்ம நாட்டின் காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றத்தால் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அதிலையும் மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை போன்ற மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்தல் விடுத்துள்ளது. நாட்டினுடைய பிற பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு பலத்த மழை காணப்படும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தல் செய்துள்ளது. எனவே இன்றிலிருந்து எதிர்வருகின்ற 12ஆம் திகதி வரை எமது நாட்டில் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும். எனவே பொதுமக்கள் தங்களது பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு தங்களுடைய வேலைப்பளுக்களில் ஈடுபட வேண்டும். விவசாயிகள் மற்றும் கடல் தொழில் மேற்கொள்வோர் சற்று அவதானமான முறையில் இந்த நாட்களில் தங்களது தொழிலில் ஈடுபட வேண்டும். எனவே ஓரிரு நாட்களுக்கு எமது நாட்டில் பலத்த மழையும் இடியுடன் கூடிய பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதால் அனைத்து பொதுமக்களும் பாதுகாப்பான முறையில் தங்களது செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நன்றி.